தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான அரசியல் நகர்வு, டெல்லியை நோக்கி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் போனார். போகுள்ள இங்கே பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, டெல்லி கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னாரு. திடீர்னு போய் நைட்டு 8 மணிக்கு ஒரு 3 கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திக்கிறார். ஏன் சார் திடீர்னு இப்படி போகிறாரு? என்னங்க ஆச்சரியம் இருக்குது. கம்பெனி பாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாஸ் எம்டி கூப்பிடுறாரு, பிரான்ச் மேனேஜர் போகிறாரு. இது என்ன பெரிய விஷயம் இருக்குது? காலையில் அவசரமாக ஒன்று பேசணும் வா அப்படின்னாரு. அது சொல்கிறாங்களே, அவருக்கு காலையில் 5 மணி வரலாம் அவருக்கு டெல்லிக்கு போகிறதே தெரியாது. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். தூக்கத்தில் எழுப்பி உடனே புறப்பட்டு வந்து அவசர அவசரமாக குளிச்சு விட்டு போனாருங்கிறார். ஓ, அப்படி தான் அவர் புறப்பட்டு போனதாக சொல்கிறார். ஓ, அவருக்கே அவர் முந்தின நாள் நைட்டு கூட அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, டெல்லி போகிறது பற்றி தெரியாது. அதிகாலை 5 மணிக்கு ஃபோன் போட்டு உடனே கிளம்பி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வா அப்படின்னு அப்புறம் தான் அவர் எதையோ கிளம்பி போய் அப்புறம் டெல்லியில் தம்பிதுரைக்கெல்லாம் சொல்லி தம்பிதுரைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, அதனால தான் 3 நாள் காரு. இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே சார், அதனால தான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த தகவல் உடனே போயிருக்கிறாரு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அது காரணம் என்ன, இந்த டீலிமிட்டேஷனில் வந்து கொஞ்சம் ஓவராக அவர் பேசிக்கிட்டார். யாரு சார்? பழனிசாமி. தொகுதி வர இது சீரமைப்பு, அதில் வந்து திமுகவோடு நாங்கள் இணைந்து கட்சி கூட்டம் அதை வந்து ஸ்டாலினும் பாராட்டி அனைத்து தமிழர்கள் ஒன்றாகி விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னார். அது அமித்ஷா இது பெரிய ஆபத்து, தமிழம் பூரா ஒன்றாயிட்டானா வம்பா போயிடும், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காக உடனே கூப்பிட்டு, என்ன நீ பாட்டுக்கு டீலிமிட்டேஷனுக்குலாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மாட்டிருக்காரு. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் பார்த்துக்கிறேன். அதனுடைய வழி தான் திரும்ப வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நேற்று சட்டமன்றத்தில் எவ்வளோ ரகளை எல்லாம் பண்ணி வெளியே நடப்பெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே உட்காந்துட்டு இருக்காது. அவங்க எதுக்காக வெளியே நடப்போனாங்கிறது அவருக்கு சொல்ல தெரியல. எங்களுக்கு கோவம் வந்து வெளியே நடப்பு பண்ணி விட்டோம் அப்படின்னு தான் பதில் சொன்னார். மரபு பிரகாரம் அவர் இது பண்ணும்போது இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறது இருக்குது, காலகாலமாக இருக்கிறது. அது அவருக்கு தெரியாதா? அவரும் அதான் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்யணும். அவ்வளோதான். ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து உத்தரவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது அதனுடைய விளைவு தான் நேற்று அந்த தலைப்பு இதெல்லாம் பண்ணார். அதுவும் அவர் சொன்னது என்னன்னா சார், தமிழக மக்களினுடைய நலனுக்காக அமித்ஷாவை சந்தித்தோம் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா, அதை நீங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கலாமே ஐயா அப்படின்னு வருது. ஏன் சார் என்ன கேட்க போகிறேன்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். எதிர்கட்சி தலைவர் சொல்லலாம் இல்லை, தமிழக மக்கள் நலனுக்கு இந்த விஷயமெல்லாம் நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அவருக்கு பொறுத்தவரை தமிழகங்கிறது தாம் வீடு, மக்களுக்கு தாம் சம்பந்தி இவங்கெல்லாம் தான். அதே ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், அவருடைய சகல ராமலிங்கன் இருக்கார், அவர் வீட்டில் போன வாரம் ரைடு ஆச்சான். இடி. ஆமாம், இடி ரைடு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசி, நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோம், இப்போ மறுபடியும் ரைடுன்னு பண்ணால் என் கூட்ட இருக்கிறவங்கள 20 பேர் 30 பேர் இருக்கிறதுக்கு காரணமே ரைடுலேருந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி தான் அவங்கள வச்சுருக்கிறேன். என் வீட்டில் ரைடு பண்ணால் அப்புறம் எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் சேர்த்து பேசிட்டு வந்ததான் சொல்கிறேன் சார். பொதுவாக வந்து ஒரு பிரதமர்கிட்ட தானே சார் இந்த கோரிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, அதை போய் ஒரு உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கறது எப்படி சார்? நீங்கள் பிரதமருக்கு மோடி சொல்கிறீங்களா? ஆமாம், மோடி வந்து அமித்ஷா கிட்ட பிரதமராக வேலை பார்க்குறாருங்க. என்ன சார் சொல்லி? அப்படி தான் அது. மோடி தான் முழு தலைவர். சரி, அவராக பார்த்து நீ பிரதமர் போஸ்ட்டில் நீ இருந்துக்கார். அவருக்கு சரி நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஜாலியாக இருக்கிற ஆள், ஃபாரின்லாம் நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அவரும் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. வைகோ நல்ல பேர் வச்சார். பிஎம்னாக்கா நாங்கள் பிரைம் மினிஸ்டர் நினச்சோம், பட் அது பிக்னிக் மினிஸ்டர்னு இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. பிக்னிக் போயிட்டு தானே இருக்குது அவர். இந்திய அரசியலில் இன்றைக்கி வரல யாராவது மோடி இதை சொன்னார் பதில் சொன்னார், யாராவது பதில் சொல்லியிருக்கீங்களா? அமித்ஷா கிட்ட தான் எல்லாருமே போகிறாங்க. அவர் யாருமா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து நீ ஜாலியாக ஒரு பிளேன் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஜாலியாக கிளம்பி என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. நல்ல படுக்கை வசதியோடு கூடிய ஒரு பிளேன் கிளம்பி போயிடுறாரு. அவர் பார்லிமெண்ட்டுக்கு வர்றாரா, பத்திரிகையாளரை பார்க்குறாரா, அவர் என்ன பண்ணுறாரு மோடி? ஏதோ ஒரு கேள்விகளை பதில் சொல்கிறாரா? முதல்ல ரேடியோவில் பேசும்போது அதையும் காண போட்டு அதையும் நிறுத்திக்கிட்டாரு. ஏறத்தாழ அவர் கேள்விப்பட்ட அளவில் வந்து அவருக்கு வயசாகிட்டதுனால அவர் வந்து வெளியமிச்சிருவாங்கங்கிறார் மோடியை. ஆமாம், அப்படி தானே அத்வானி போனார், வாஜ்பாய் எல்லாம் அப்படி தானே போனாங்க. ஆர்எஸ்எஸோட கோட்பாடு பிரகாரம் அது ஏதோ ஒரு ஏஜ் லிமிட், அந்த ஏஜுக்கு அப்புறம் இருக்க முடியாது, அந்த ஏஜ் அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் வெளியமிச்சிருவாங்க. அதே தான் அமித்ஷாவுக்கும் அப்படின்றார்.
சார் இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சு வெளில வரத்துக்குள்ளாரையே அமித்ஷா ஒரு ட்வீட்டை போட்டுறாரு. என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு போட்டாரு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக இருக்கணுமா? அது எப்படி சொல்ல வராங்க சார்? அதிமுக எல்லாம் சேர்ந்தது தானே தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது. ஓகே, அதெல்லாம் ஒரே பிரான்ச் தானே, அவங்கெல்லாம் வேற வேற இல்லையே. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். அண்ணா பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக, அந்த நான் தமிழர் கட்சி, விஜயனுடைய தாவேக்க எல்லாமே வந்து அவங்களுடைய இது தானே, ஒரே கட்சியினுடைய வெவ்வேறு பேர்கள். அதிமுகவில் இருக்கும்ல எம்ஜிஆர் மன்றங்கள், ஜெயலலிதா நற்பணி மன்றம் அப்படின்னு அவங்கெல்லாம் அதிமுக தான். பட் வெவ்வேறு பேரில் தலைவர் பதவி கொடுக்கறதுக்காக வெவ்வேறு பேரில் இயங்குவாங்க. பட் எல்லாம் அண்ணா தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது வந்து பாஜகங்கிற பேரில் அண்ணாமலை இருப்பார். மற்றவங்க எல்லாம் வந்து பழனிசாமி ஒரு அதிமுக இருக்கிற பேரில் பாஜக நடத்துவார். இந்த சீமான்கிறவர் நான் தமிழர் கட்சிங்கிற பேரில் பாஜக நடத்துவார். விஜய் வந்து தமிழக வெற்றி அந்த கழகம் அந்த பேரில் அவர் வந்து பாஜக நடத்துவார். சார், ஓபிஎஸ் சொல்கிறாரு நீங்களாம் பதவி விட்டு போகலன்னா அவமானப்பட்டு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே அவருக்கு என்னங்க அவமானம் இருக்குது? எடப்பாடி நின்ன தேர்தல் பூராத்திலையும் தோல்வி, கடைசியில் தேர்தலே நிற்காம புறக்கணிக்கிறேன்னு சொல்லி ஓடியும் போயிட்டாரு. கட்சியே இல்லையே அவர்கிட்ட. எங்கே இருக்குது கட்சி? அரசியல் கட்சின்னாக்கா ஒரு மக்களுக்கான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கணும், ஒரு தினசரி செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்கணும். அவரை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? விஜயை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி பற்றி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது அப்படி ஒரு ஆள் இருக்கிறது யாருக்காவது தெரியுது? இன்சிக்னிஃபிகண்ட்னு வாங்க இங்கிலீஷில், அடையாளம் தெரியாதவர், அனாமதே, அந்த அளவுக்கு போயிட்டார். தேர்தலில் கூட நிற்கிறது நிறுத்திவிட்டாரு, ஏதோ புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். தேர்தலில் கூட நிற்கல. அப்புறம் அந்த கட்சியில் எப்படி தொண்டை இருப்பான்? அது ஈரோடு தேர்தலில் தெளிவாக தெரிஞ்சுது. அவர் கொடுத்த 45,000 ஓட்டுகள் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படி வந்திருந்தாக்கா இன்றைக்கி அந்த ஆள் டெபாசிட்டாவது வாங்கியிருப்பார். இந்த அதுவும் இல்லாமல் போச்சு இல்லை, அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, அது போச்சு இல்லை. இப்போ அதிமுக என்னதான் சார் ஆகும்? இங்கே இல்லைங்க கட்சி. அந்த தொண்டர்கள் இல்லைங்கிறதுக்கு ஆதாரபூர்வமே வந்து ஈரோடு தேர்தலில் அவங்க முந்தின தேர்தலில் வாங்கின 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த 45,000 ஓட்டு வரலையே கணக்கில். அந்த ஓட்டுகள் பூரா திமுகக்குள்ளே போயிருக்கு. 47% இருந்து 52% மாறி அந்த 5% இந்த ஓட்டு தாங்கிறாங்க. சார், ஆர்வி உதயகுமார் சொல்றாரு தமிழக இரும்பு மனிதரை இந்திய இரும்பு மனிதரும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யார் இரும்பு மனிதர்? எடப்பாடி சார். அவர் வந்து இரும்பு மனிதர். அவர் வந்து எங்கே யாரை சந்திச்சாரு? அங்கே இந்தியாவோட இரும்பு மனிதரை சந்திச்சிருக்காங்க. கட்டபொம்மனில் ஒரு வசனம் வரும், உருக்க வேண்டிய பொருள். என்னை யார் என்று நினைத்தாய், எனக்கு இரும்பு தலையன் என்று பெயர் அப்படி ஜாக்சன் தவிர உருக்க வேண்டிய பொருள். இவங்களாம் கூப்பிட்டுக்க வேண்டியது இரும்பு மனிதர், எதுவும் வளைக்க முடியாது. சரி, அது அவங்க இதை பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறது? அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அமித்ஷாவுக்கு தான் அது அசிங்கம். பழனிசாமியோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவர் நிலைமை இறங்கி போயிருக்கிறது தான் ஒருத்தர். சார், இன்னைக்கு நேற்று வந்து பரபரப்பாக செங்கோட்டையன் யாருக்குமே தெரியாமல் மதுரை வழியாக டெல்லி போய் அவரும் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட அரசு புரசில் வர செய்தி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கிடைக்கிது. சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம். ஏன்னா பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர், நிரூபிக்கப்பட்ட தோல்வி. ஒரு தேர்தலில் கூட அவர் ஜெயிக்கல. இப்போ போய் பேசிட்டு வந்து மனம் மாறி ஒருவேளை அதுக்காக கூப்பிட்டுருப்பாங்களே, நாங்கள் வேற ஆள் நிறுத்த போகிறோம். அது இவரை பயந்து நடிச்சு தானே உட்காந்துருந்தாரு. தன்னை கை விடுறாங்க. செங்கோட்டையனை கூப்பிட்ட உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு இல்லை, நம்மளை கை கழுவுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அடங்கி கிடந்த செங்கோட்டையனை திருப்பி கூப்பிடுறாங்க. ஜெயலலிதா காலத்தில் வந்து அவர் கோலோச்சிய மனிதர் அவர். எங்களுக்கு தெரியும். செங்கோட்டையனை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜெயலலிதா காலத்தில் பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தவர். அவர் ஒருத்தர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கும் முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி. அவருக்கு பெரிய கவுண்டர் பேர், இவருக்கு சின்ன கவுண்டர் பேர். எங்கள் அண்ணன் வந்து ஒரு மூத்த அமைச்சர் தெரியுது. நான் அவருடைய தம்பிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. செங்கோட்டையை என்ன மூஞ்ச கூட திரும்ப கூட பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு அழைச்சும் அப்படின்னு போவார். ஒரு கல்லூரி விழாவில் வந்து அவர் பேரும் என் பேரையும் போட்டிருந்தாங்க. சரி சரி. ஏன்னா மேடைக்கு வருவார்.
நானும் போகல. ஓ அரங்கத்தில் உட்காந்துருந்து மேடைக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துறவர், அந்த அளவுக்கு பெரியவங்களெல்லாம் தூக்கி எறிகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அவரை தான் சசிகலா ஓரம் கட்டினாங்க. சசிகலா இவர் நடராஜன் அவங்களுடைய டாமினேஷன் வந்தபோது இவங்கெல்லாம் வெளியே போனாங்க. இப்போ அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இறக்கி விட்டா போயிடுவாங்கங்கிற நம்பிக்கை வந்து அமித்ஷாவுக்கு இருந்ததுன்னா அவங்கள தலைவர் ஆக்குவார். ஓ ஓரளவுக்கு அது லாபம் இருக்கணும். பழனிசாமி அப்படித்தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் அடிமைன்னு சூஸ் பண்ணி தானே. பன்னீர்செல்வம் கூட இப்போது நியாயமாக வந்து அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து அவங்க ஜெயிலெலாம் போகும்போது அவங்க தலைமை பதவி யார் கொடுத்துருக்கணுன்னாக்கா சீனியராகவும் பெரிய எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டாக திகழ்ந்த பொன்னையனை கூப்பிட்டுருக்கணும். பொண்ணு ஆமாம். ஓ இப்போ எம்ஜிஆர் பதவிக்கு வந்து முதலமைச்சராக பதவிக்கு வந்த போது பல விஷயங்கள் அவருக்கு தெரியாத போது பொன்னையன் தான் வந்து டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். ஓ அந்த அளவுக்கு இருந்தார். பவர்ஃபுல். ஓ அத்தனை இலாக்காவையும் தங்கையில வச்சுக்கிட்டார் எம்ஜிஆர். ஓ 10 இலாக்காக்கள் மேலே வச்சுக்கிட்டாரு. பார்க்க அவருக்கு தெரியல என்ன பண்ணுன்னு தெரியல. ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிவிட்டார். எது கொடுத்தாலும் எவனா ஊழல் பண்ணிடுவான் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பொன்னையன் தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டார். பொன்னையன் தான் ஒரு 2 வருஷம் பொன்னையனுடைய இதில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையாக இது பண்ணிட்டு வந்து எல்லாம் அவர் ஆட்சி ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சு. எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். அவர் இதுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா மாதிரியே தான் நடந்துக்கிட்டு இருந்தார். ஸ்டுடியோவில் எப்படி ப்ரொடியூசர் எப்படி பார்க்குறது அது மாதிரி தான் அரசியலே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருந்த ஒரு பொண்ணு அவர் தான் வந்து இருக்கணும். அவர் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து அப்படி டெல்லியில் வந்து பெரிய பிரைம் மினிஸ்டருக்குள்ள எல்லாத்துக்கும் வந்து செல்ல பிள்ளையா விளங்கினவர் தம்பிதுரை கிட்ட சேர்த்துலையா. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்தால் உட்காந்துருவாங்க, இறங்க மாட்டாங்க. அதனால தான் தேடி தேடி பார்த்தாங்க பன்னீர்செல்வத்தை பிடிச்சாங்க. பன்னீர்செல்வம் கூட கொஞ்சம் ஆபத்துன்னும் போது தான் சசிகலா வந்து அதை விட பெஸ்ட் யாருன்னு பார்த்தாக்கா பழனிசாமி தெரிஞ்சு. அப்படிதான் அவர் தேர்ந்தெடுத்தார். சக்சஸ்ஃபுல்லாக தான் அந்த அம்மா வந்துச்சு. எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவரை தானே தேர்ந்தெடுத்தாங்க. சசிகலாவை தானே தேர்ந்தெடுத்தாங்க. கவர்னர் தானே முடியாதுட்டு போயிட்டார். ஏன்னா அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் சசிகலா உக்காந்தாக்கா இறங்காது, நம்ம பிடியை விட்டு அதிமுக போய்டுங்கிறதுனால தான் சசிகலா அவங்க வரவில்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க அப்படியே ஓரமாகவே இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை வச்சு தான் அடுத்த இந்த தேர்தலுக்கான ஆப்ரேஷன் இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமனை 1 மணி நேரம் சந்திச்சிருக்கிறார். நிறைய அமைச்சர்களையும் அங்கே போய் சந்திச்சிருக்கிறார். இங்கே இருக்கிறப்பையும் அது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எடப்பாடிக்கான மாற்றை நோக்கி பாஜக நகர்ந்தாங்க. ஏறத்தாழ இப்போ எடப்பாடி போயிட்டு இருந்தார். எப்போ செங்கோட்டையன் வந்து போய் பார்த்துட்டு வர்றாரோ எடப்பாடி இஸ் ஆன் த வே அவுட். வெளியே காட்டி தான் அப்படின்ட்டாங்க. வெளில போய்ட்டு வெளியே போகும்படி அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சார் ஜெயக்குமாரை வந்து ஒரு 40,000 ஓட்டெலாம் வாங்கினேன், பாஜகவில் தான் தோத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இப்போ அவர் எல்லாமே ஒரு அப்செட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்களே சார். எல்லாமே காலாவதியான தலைவருங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தாங்க 10 எலெக்ஷன் நின்று இருக்காங்க. அவங்களாம் வச்சு தானே தோத்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து புறக்கணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. தேர்தலில் நின்று ஆபத்துங்கிற அளவுக்கு பயந்து போயிட்டாங்கல்ல, ஒதுக்கி ஓடிட்டாங்கல்ல. எலெக்ஷன்லேயும் நிற்கலை. இப்போ போராட்டங்கள் எதுவும் நடத்து பண்ணல, சட்டமன்றத்திலேயே அவங்க எதுவும் பேசுறது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு கட்சி? தொண்டை எதுக்கு இருக்கிறான்? இவ்வளோ விட்ட காசை பிடிக்கலாம், இவன் ஆட்சியில் உட்காந்துருக்கேன், ஏதாவது ஒரு டெண்டர் கிடைக்கும், ஒரு இது கிளியரன்ஸ் பில்லு பாஸ் ஆகும், அதெல்லாம் வச்சு பிழைக்கலாங்கிறது தான் அரசியல் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம். அதெல்லாம் அதுவே வராது. நீ எலெக்ஷனில் நிற்கிறது பதவியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே. எலெக்ஷன் நின்னா தானே பதவி கிடைக்கும். எலெக்ஷனில் நிற்கலன்னா தொண்டை என்ன பண்ணுவான்? அதை ஓடி போயிட்டாங்க. அதுக்கு அடையாளம் என்னன்னா ஈரோடு தேர்தலில் அந்த 45,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. அதிமுக இவருக்குள்ள இந்த ஆளுக்குள்ள வந்திருக்கணும். கடைசியில் வழக்கப்படி அவருடைய வழக்கப்படி டெபாசிட் போட்டு விட்டு போட்டார். சார் இப்போ 2026 இவங்க சொல்கிறபடி பார்த்தா திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர், விஜய் தனியாக இருப்பாங்களா? எப்படி போகும் சார்? தெரியாது. எலெக்ஷன் நெருங்கும்போது யாருக்கு என்னது நான் தான் சொல்கிறீங்களா, அது வந்து எலெக்ஷனுங்கிறது அன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்கங்கிறத வச்சு நிற்க வச்சு எலெக்ஷன் நடத்தினாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த கட்சியில் சேர்ந்தால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ விட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இட்ஸ் அ பிஸ்னஸ்.
அதிமுகங்கிற கம்பெனியில் போய் பணம் போட்டோம்னா இவ்வளோ ஷேர் எடுத்தோம்னா இவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்கும், திமுகவில் போய் ஷேர் வாங்கினோம்னா இவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்கும். அது மாதிரி தான் வர்றேன். இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம், எந்த கட்சிக்கு போனால் கிடைக்குங்கிறதெல்லாம் வச்சு அது அன்னைக்கு கிடைச்சோன்னு அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க 2 பேர் நம்ம தமிழ்நாட்டில். ஒன்று வந்து பாமக, இன்னொன்று தேமுதிக. என்ன கடைசி நிமிஷம் ஒன்றும் தெரியாது எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது பெரிய உதாரணம். விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட வந்து கூட்டணி பேசிட்டு வந்து நான் விஜயகாந்தை கூட சேர்ந்து விட்டார்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிரேமலதா இல்லை நாங்கள் ஜெயலலிதாவோட கூட்டணின்னு விட்டாங்க. புருஷ முண்டாட்டியை ஆளாளுக்கு ஒரு பேரம் பேச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பல வீட்டில் இருக்க முடியாது சொல்லிட்டு அவர் ஜெயலலிதா கிட்ட போயிட்டார். அப்படி தான் அந்த 2 கட்சி இப்போ கூட இந்த பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி 9 மணி வரலும் அதிமுக கூட வந்து பாமக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்குது. காலையில் 9 மணிக்கு சொல்கிறார் நாங்கள் பாஜக இணைந்து தேர்தலில் போட்டி எடுக்கிறோம். அந்த நடுற தூங்குற நேரத்தில் கட்சி மாறிட்டார். ஆனால் அந்த 2 கட்சியை தவிர மற்றவங்களாம் எங்கே போவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற படி பார்த்தா செங்கோட்டையன் வந்து அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரேடியாக சொல்ல முடியாது. செங்கோட்டையன் வந்து தேர்தல் நடத்துகிற பொறுப்பாளராக இருக்கலாம். அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற மாதிரி அவர் டேக் ஓவர் பண்ணலாம். அந்த பழனிசாமியால் முடியலங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, அவர் நிரூபிச்சிட்டார். மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சிட்டாங்க. அதனால செங்கோட்டையன் பழைய ஆள் நிரூபிச்சிருக்காரு, அவரே வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. நன்றி சார்.